அனைவருக்கும் வணக்கம். நேற்று ரிசல்ட் பார்த்திங்கன்னா 536 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரி எடுத்திருந்தோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா 536னா நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் நம்ம எடுத்தது வந்து 3 அல்லது 7. ஆல் போர்டில் 3 அல்லது 7, இதில் 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆல் போர்டில் பாஸ் ஆகுது. தொடர்ச்சியாக தினசரி நம்மளுக்கு ஆல் போர்டில் நம்மளுக்கு எடுத்த கணிப்புகளை பாஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா போர்டு வைஸில் நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் வந்து 2-0 அப்படிங்கிறது எடுத்தோம். ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 5. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 எடுத்தோம். அது பி போர்டு 3 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகுது. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே 7 எடுத்துருக்கோம். 7க்கு பதிலாக 6, இவ்வளோ தான் வித்தியாசம். இது இருந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக வந்து நம்மளுக்கு பிசியில் பாஸ் ஆகிருக்கும். இவ்வளோ தான் நம்ம எடுத்த கணிப்பு. ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட்டாக 66-44 அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். இதில் 36 சொல்லப்போனால் இங்கே 6ம் இங்கே 3 எப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 36 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கும். நம்ம ஏபியில் 26 அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருந்தேன். 26 அப்படிங்கிற இடத்துல 53, இந்த 2க்கு வந்து 5, இந்த 6க்கு வந்து 3 அப்படிங்கிற மாதிரி பவரில் நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. 340 அப்படிங்கிறது நம்ம நேற்று ஒரு கணிப்பாக எடுத்திருந்தோம். 340 அப்படின்ற இடத்துல நம்மளுக்கு 536. இன்றைக்கி நம்ம கணிப்பில் சப்போர்ட் நம்பர் எங்கேயுமே இல்லை. ஓகே, அப்போ இன்றைக்கி வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மெயினாக இன்னொரு பவர் சார்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் திரும்பவும் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்னும் நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமையும், லைக் பண்ணாமையும், சப்ஸ்கிரைப் பண்ணாமையும், ஷேர் பண்ணாமையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அனைத்து நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா, மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தாலும் சரி, லைக் பண்ணாமல் பார்த்தாலும் சரி, மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஒரு நாளும் ஒரு மாதிரி ஃபார்மேட்டில் நம்ம கெஸ்ஸிங் எடுப்போம். திரும்பவும் சொல்கிறேன், இதில் இதுதான் வரும் அப்படிங்கிறத சும்மா அப்படியே பார்த்துட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் புரியாது அப்படிங்கிறதையும் நான் இது மூலியமாக சொல்லிக்கிறேன். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், இன்ஃபர்மேஷன் அதிகமாக தான் இருக்கும், பேச்சுக்களும் நிறையா தான் இருக்கும். எல்லாத்தையும் வந்து நீங்கள் காது கொடுத்து கேட்டு பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிறதை வெளிப்படையாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு கணிப்புகள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பவர் சார்ட்டை வச்சு பார்க்கும்போது என்ன இருக்குது. 536, 5க்கு 8 பவர், 3க்கு 6 பவர், 9, 6க்கு 9 பவர், 8, 6, 9 இல்லை 5க்கு 8 வராமல் 7, 7, 6, 9க்கு 6க்கு 9 வராமல் 0, 760ங்கிற மாதிரி கூட வரலாம். பவரில் பார்த்தா 760 அப்படிங்கிற மாதிரி கூட வரலாம். சரியா? ஆனாலும் இது வந்து ஒரு 2 மணிக்கு மேலே தான் கன்ஃபார்மாக தெரியும். இப்போதைக்கு வேறு எப்படி போர்டில் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன். அதை பார்ப்போம். இப்போ இந்த ஒரு பேட்டர்ன் இருக்குது. அதுக்கு அடுத்தது 536, 5க்கு 0, 3க்கு 8, 6க்கு 1, 0, 81. அப்போ 0 இல்லைன்னா 0க்கு பதிலாக 9ன்னு ஒரு கணக்கு வச்சுக்கோம். 9, 8, 1, 981 அப்படிங்கிற மாதிரி கூட இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு கணிப்பதாக தெரியுது. வேறு ஒன்றும் கிடையாது. சரியா? சரி, இப்போ கடைசியாக இந்த கம்பெனியோட ரிசல்ட் லாஸ்ட்டாக 038, 038 அப்படின்ற மாதிரி இருந்தால் 0க்கு வந்து 3, 3க்கு வந்து 6, 8க்கு வந்து 1, 361 அப்படிங்கிற மாதிரி நம்ம பழைய ரிசல்ட்டில் 038 தான் போன வாரம் இந்த கம்பெனி அடித்த ரிசல்ட்டு. அப்படிங்கும்போது 0க்கு 3, 3க்கு 6, 8க்கு 1, 3, 6, 1, 361 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரியா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 361 ஒரு சப்போர்ட் நம்பராக நம்ம ஒரு பக்கம் எழுதிக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன். 361 அப்படிங்கிற ஒரு எண்ணு சப்போர்ட். ஓகே, இதில் 038க்கு நம்ம எடுத்தாச்சு. அப்போனா 536க்கு என்ன வருது அப்படின்னா 5க்கு வந்து 8 அப்படின்ட்டுருக்கு. 5க்கு வந்து 8 இருக்குது. 8 அல்லது 9 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா 7, 3க்கு 6, 6க்கு 0 அப்படிங்கிறது அந்த எண்ணை மட்டும் நம்ம கொஞ்சம் பெண்டிங்கில் வைப்போம். அதனால் சப்போர்ட் நம்பராக இப்போதைக்கு வந்து 361 நான் ஒரு பக்கம் எழுதியிருக்கேன். அந்த 361 அப்படிங்கிறது ஒரு பக்கம் எழுதியிருந்தாலும் அது எப்படி இந்த கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓவரால் இந்த பவர் சார்ட்டு மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா இந்த பழைய ரிசல்ட்டு வந்து எத்தனை நாள் பரட்டி பார்க்குறது, பழைய ரிசல்ட்டெல்லாம் பார்த்து அதுலேருந்து எந்த நம்பர் வந்திருக்கு, எங்கே மிஸ் ஆகுது, என்ன போயிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு
அதனால் பல மணி நேரம் தேவைப்படும். அதனால் ஷார்ட்டாக இங்கே இடத்துல பவர் சார்ட்டில் எடுத்து இந்த எண்ணுக்கு இதுதான் பவர் அப்படிங்கிற மாதிரி நான் காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். சரி, இப்போ இன்றைக்கி உரிய கணிப்புகளில் நம்ம வந்து போர்டு வைஸில் எடுத்திருக்க கணிப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறதுல பார்ப்போம். ஓகே, இப்போ இன்றைக்குரிய கணிப்புகளில் நம்ம பார்க்கும்போது 536 அப்படிங்கிற ரிசல்ட்டு அப்படின்றதுக்கு இங்கே 536 சும்மா சின்னதாக எழுதி வைக்கிறேன். 536 அப்படிங்கிற போது நம்மளுக்கு 5க்கு 7 அல்லது 4, 5க்கு 7 அல்லது 5க்கு 4, 3க்கு 6 அல்லது 3க்கு 3, சரியா? அதே மாதிரி 6க்கு வந்து 5 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு 2 கெஸ்ஸிங்காக எடுத்துருக்கோம். 765 431. திரும்ப சொல்கிறேன், 5க்கு வந்து 7, 5க்கு 4, 3க்கு 6, 3க்கு 3, 6க்கு 5, 6க்கு 1. இதில் நீங்கள் இப்படி 735 எடுத்தாலும் சரி, இல்லை 461 எடுத்தாலும் சரி, இல்லை 765 எடுத்தாலும் சரி, இல்லை 431 எடுத்தாலும் சரி, எப்படி எடுத்தாலும் சரி, இந்த 2 எண்ணில் தான் போர்டில் நம்மளுக்கு உட்கார்ற மாதிரி நம்ம ஒரு கணிப்பு எடுத்திருக்கோம். பிசியை பொறுத்த வரைக்கும் 01, இதில் 21, ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 4, ஏபியை பொறுத்த வரைக்கும் 8, 08 அப்படிங்கிறது, அதாவது 5க்கு 0, 3க்கு 8 அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணை மட்டும் நம்ம 08 அப்படின்ட்டு ஏபியில் நம்ம ஒரு கணிப்பாக எடுத்துருக்கோம். இதில் ஆல்போர்டில் 4 அப்படிங்கிறது ஏன்னா எல்லா இடத்துலையுமே 4 அப்படிங்கிறது. எதுக்கு 4? இந்த 7க்கு பார்த்தீங்கன்னா 4, 6க்கும் 4, 5க்கும் 4, அப்போ 4 காமனாக இருக்கா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா 431 இருக்குது. 4, 3க்கும் 4, 1க்கும் 4 அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையுமே காமனாக 4 அப்படிங்கிறது நான் ஒரு ஆல்போர்டில் ஒரு கணிப்பாக வருது. அதனால் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் 4, ஏபியை பொறுத்த வரைக்கும் 08. இதில் 5க்கு 3, 3க்கு 6, 6க்கு 1, ஏபிசியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட். திரும்பவும் சொல்கிறேன், நிறைய நண்பர்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். நம்மளுடைய கெஸ்ஸிங்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தொடர்ச்சியாக நம்ம வந்து கணிப்புகள் கொடுத்துட்ருக்கோம். அதில் ஆல்போர்டு தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு நாளும் ஒரு மாதிரி கணிப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் என்ன தகவலுங்கிறது உங்களுக்கு புரியும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் நம்ம வந்து ஒரு பாக்ஸ் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 200 செட்டு பாக்ஸு, ஆல்போர்டில் ஒரு 200 நம்பரு, பிசியில் ஒரு 200 நம்பரு, ஏபியில் ஒரு 200 நம்பரு, சிபோர்டில் ஒரு 200 நம்பர்னு கொடுத்தா அதுக்கு பேர் கணிப்புகளே இல்லை. நம்ம எடுக்கிறதே ஒரு ரிசல்ட்டு, ஒரு நம்பர் வருது, அந்த எண்ணுக்கு வந்து 2 விதமாக நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறோம். அதில் அப்படியே பிசி 2 செட்டு, அதில் அப்படியே ஆல்போர்டு ஒரே ஒரு எண்ணு தான் ஆல்போர்டு கண்டினியூட்டி ஆகிட்டு இருக்குது. நேற்று நம்ம கொடுத்ததில் 2 எண்கள், ஏன்னா 37 அப்படிங்கிறது 3ம் 7ம் எனக்கு வர மாதிரி இருந்துச்சு. அதனால் 3ம் 6ம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்படி கூட நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் அதில் வந்தால் அப்படியே ஆல்போர்டில் வந்து அப்படியே பிசியில் கூட நம்மளுக்கு வந்திருக்கும். அதனால் தொடர்ச்சியாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. திரும்ப அடுத்ததில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் மறக்காமல் பாருங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? நன்றி.